Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா லைனிங் ப்ளவுஸை வந்து நான் அட்டாச் பண்ணி வச்சிருக்கேன். இது ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் நம்ம எப்படி தைக்கலாம்னு பார்க்க போறோம். இப்போ அளவு ப்ளவுஸ்ல வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் இது இந்த ஷேப் எப்படி மார்க் பண்ணிக்கலாம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்றதுக்கு முன்னாடி ரெண்டுமே வந்து ரைட் சைடு வந்து ஒண்ணா வெச்சிட்டு இது வந்து லைனிங் கிளாத் இது மேலே வச்சுக்கோங்க. நம்ம மார்க் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டிச்சிங்க்கும் ஈஸியாக இருக்கும், அதே மாதிரி மார்க் பண்ணுறதுக்கும் நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து மார்க் பண்ணிக்கலாங்க. இப்போது அளவு ப்ளவுஸில் இப்போ பேக் சைடு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது பாருங்கள், ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம ஹூக்கு பட்டி தைக்கிறதுக்காக ஒரு 1/4 இன்ச் அளவில் நம்ம வந்து ஹூக்கு பட்டி தைக்கிறோம். அந்த மாதிரி விட்டுட்டு இதை வந்து எங்கே மார்க் பண்ணியிருக்காங்களோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. இது வந்து 3/4 இருக்குது. 3/4க்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். நம்ம கரெக்டாக இங்கேருந்து நம்ம 3/4க்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த லாஸ்ட்டில் இருந்து பார்க்கலாம். இப்போது இங்கிருந்து பார்த்துக்கோங்க, இங்கிருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் எத்தனை இன்ச் இருக்குன்னு நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இது 7 இன்ச் இருக்குது. அந்த 7 இன்ச் இந்த லாஸ்ட்லேருந்து 7 இன்ச் வச்சுக்கலாம். 7 இன்ச் வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டுமே ஒன்றா வச்சு கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே ஒரு சிசர் கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே ஒரு சிசர் கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அளவு ப்ளவுஸில் இது பார்த்துக்கோங்க, இந்த டாட் எது வரைக்கும் பிடிச்சிருக்காங்களோ அதே மாதிரி நம்ம மேலேருந்து இது தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ 10.5 இன்ச் வந்திருக்கு ஃபுல்லாகவே. நம்மளுக்கு மேலேருந்து 10.5 இன்ச் வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 10.5 இங்கே வருது நம்மளுக்கு. இப்போ ஒரு மார்க் பண்ணிவிட்டு இப்போ இது ரெண்டுமே நடுவில் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணோன்னா ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதுக்கு நடுவில் வந்து ஒரு சிசர் கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இப்போ பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக வந்துச்சா. இப்போ இந்த பிளேஸில் வந்து நம்ம வந்து இந்த பிளேஸில் ஒரு பெரிய ஊசி அந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு சைடுக்குமே நம்மளுக்கு வந்து மார்க்கிங் விழுந்துடும். இப்போ வந்து இதை ஃபஸ்ட்டு தைச்சிக்கலாங்க. இந்த ரெண்டுமே இந்த மாதிரி சேமாக வச்சுட்டு இப்போ இங்கிருந்து நம்ம வந்து இந்த ஊசி குத்திருக்கோம் பாருங்கள், அந்த பிளேஸ் வரைக்கும் இப்போ ஸ்டிச் பண்ணிக்கலாம். லைட்டாக ரஃப் பண்ணிவிட்டு இப்போ இது வரைக்கும் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். இன்னொரு தையலும் போட்டுக்கலாங்க. இப்போது இது முடிஞ்சிச்சு ஃப்ரண்ட்டு. இப்போ ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேல் சைடில் எடுத்துக்கணும். இப்போது இது இங்கே எண்ட் ஆயிடுச்சுல, இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேல் சைடில் இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம ஒரு மடிப்பு மடிச்சிக்கலாம். இது செகண்ட் டாட். இது இந்த மாதிரி வச்சு ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போது இந்த டாட் இருக்குது பாருங்கள், இந்த டாட்டுக்கு 1.5 இன்ச்சு இல்லைன்னா 1 இன்ச்சு அந்த அளவில் வந்து நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு சைஸில் வந்து நம்ம வந்து லைட்டாக அப்படியே ஸ்டிச்சிங் வந்து இது வரைக்கும் ஓரமாக கொண்டு வந்துடலாம். இங்கே ரஃபெல்லாம் பண்ணாதீங்க, அசிங்கமாக இருக்கும். இப்போ செகண்ட் டாட் முடிஞ்சிச்சு. இப்போ தேர்ட் டாட் பிடிச்சிக்கலாம். இது எப்படி பிடிக்கணும்னா இது இருக்கு பாருங்கள், இதுக்கு மேலே வந்து இதை இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கிராஸாக மடிப்பு மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது வந்து இந்த மாதிரி சதுரமாக இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 3வது டாட்டு தானாக வந்துடும். இப்போது இங்கேருந்து ஒரு 2 இன்ச் விட்டுடணும்.
இப்போ இங்கேருந்து 2 இன்ச்சு விட்டுட்டு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேருந்து தேர்ட் டாட் வந்து பிடிச்சிக்கலாம். அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச்சில் இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. இப்போது நான் மெஷர்மெண்ட்லேருந்து இந்த மெயின் டாட் மட்டும்தான் நான் அளவு எடுத்துக்கிட்டேன். மற்றபடி எல்லாமே வந்து நம்ம ஓனாக வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இப்போ இதை கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது 2 சைடுமே நம்ம வந்து தச்சு முடிச்சிட்டேன். பாருங்கள், இது ரொம்பவே நீங்கள் வந்து முன்னாடி கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா இந்த ஸ்டிச்சிங்ஸ் எல்லாமே வந்து கிட்ட கூட்டிகிட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோன்னா ஷேப் வந்து ரொம்ப ஷார்ப்பாக தெரியும். நம்மளுக்கு ஷேப் ஷார்ப்பாக வேணான்னா நம்ம வந்து தூரமாக வந்து இதை வந்து அப்படியே வந்து ஆஃப் பண்ணிடணும். இப்போ வந்து பட்டி பீஸ் எடுத்து இதுக்கு அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போது பட்டி பீஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் வந்து லைனிங் கிளாத்தில் வந்து இதை 4 பிட் இருக்குது பாருங்கள். இந்த 4 பிட்டில் இந்த க்ரீன் கலரில் வந்து 2 பிட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ 2 பிட் இருக்குது இங்கே. ப்ளஸ் வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத்தில் தனியாக இன்னொரு 2 பிட்டு எக்ஸ்ட்ரா வந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதை வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் எப்போவுமே வந்து ரெண்டுமே ஆப்போசிட் சைடில் எப்போவுமே இந்த மாதிரி வச்சுக்கணும். அதே மாதிரி இப்போது இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் எடுத்துருக்கேன் பாருங்கள், அதை விட்டு 1 எக்ஸ்ட்ராவாக இதுக்கு வந்து முன்னாடி இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதுக்கு மேலே வந்து நம்ம மெயின் கிளாத்தை வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாங்க. மெயின் கிளாத் இதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சுக்கணும். இப்போ ரெண்டுமே சேமாக இருக்குது, ஃப்ரண்ட்டு அதே மாதிரி பேக் வந்து இதுக்கு எட்ஜில் இருக்குது. இப்போ வந்து இதை ஒன்றா வந்து நம்ம தைச்சிக்கலாங்க. இந்த மாதிரி தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே நீட்டான ஃபினிஷிங் இருக்கும் நம்மளுக்கு. அதனால் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தைச்சிக்கோங்க. இந்த 3 பிட்டுமே ஒன்றா வச்சு இது ஒரு தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி இதையும் இந்த மாதிரி வச்சு இது திக்னஸ் கொடுக்க நம்மளுக்கு வந்து ஷேப் பட்டி வந்து கரெக்டாக நிற்கும். அதனால் வந்து இது கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும். இப்போ இந்த எட்ஜஸில் லைட்டாக ட்ரிம் பண்ணிக்கலாங்க. இப்போ இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இதை அட்டாச் பண்ணிக்கலாம். இது அட்டாச் பண்ணும்போது இப்போ இந்த ஃப்ரண்ட் சைடு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சு இதுக்கு இந்த மாதிரி இதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், திருப்பி ஒரு லைனிங் கிளாத் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அதை வந்து ஒரு கிளாத் எடுத்து இதுக்கு மேலே வச்சுக்கலாம். இந்த 3மே வந்து இந்த மாதிரி கரெக்டாக வச்சு இந்த மாதிரி வச்சுக்கோங்க 3மே. இப்போ வந்து இது பிடிச்சிட்டு இப்போ இந்த 3மே பிடிச்சிக்கோங்க. பிடிக்கிறதுக்கு முன்னாடி இது பாருங்கள், இது வந்து ஃப்ரண்ட் சைடு. இந்த டாட் இருந்தாலே நம்மளுக்கு ஃப்ரண்ட் சைடு. இப்போ இதை வந்து இந்த மாதிரி கிராஸாக இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இது வரைக்கும்னா இந்த தையல் இருக்குது பாருங்கள், அந்த பிளேஸ் வரைக்கும் இந்த மாதிரி கிராஸாக இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இதை வந்து எப்போவுமே இந்த ஃப்ரண்ட் சைடு வைக்காமல் பின்னாடி இந்த மாதிரி திருப்பி வச்சிடணும். இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு இப்போ அதுக்கு மேலே வந்து இந்த லைனிங் கிளாத் இப்படி வச்சு இந்த 3மே வந்து சேமாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிடலாங்க. இப்போ இதை எல்லாமே ஒன்றா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே ஒரு ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி தைச்சதுக்கப்புறம் லைட்டாக வந்து சிசர் கட் பண்ணிக்கலாம். இது வந்து சிசர் கட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து இது வந்து நல்லாவே ஃபோல்ட் ஆகும். அப்படியே ரவுண்ட் ஷேப் வந்து நல்லா நீட்டாக தெரியும்.
பாருங்கள் நல்லா வந்து நம்மளுக்கு ஷேப் வந்து நல்லா அழகாக தெரியும். இப்போ இது வந்து மேல் தையல் போட்டுக்கலாங்க. இதுக்கு மேலேயே வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி தைக்கும்போது கீழே லைனிங் கிளாத் இருக்கு பாருங்கள், அது கொஞ்சம் லைட்டாக அப்படி இழுத்துட்டு தைச்சிங்கன்னா கீழே வந்து சுருக்கம் எதுவுமே இருக்காது. இப்போ இதே மாதிரி இதையும் தைச்சிக்கலாம். இப்போ 2 சைடுமே நான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேங்க. எப்படி நம்ம வந்து இந்த ஷேப் பட்டி வந்து ஜாயின் பண்ணோம், அதே மாதிரி இந்த டாட்ஸ் எல்லாமே வந்து நம்ம எப்படி வந்து இதை கரெக்டாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோன்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.